Hello friends, welcome to TN Technical Exams channel. இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு பார்ட் 3 ஆர்டிக்கல் 12 to 35 வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது. இதில் நம்ம ஆர்டிக்கல் 32 மட்டும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டிக்கல் 32க்கான வீடியோ தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். Yes, Unacademy, you can crack TNPC with India's largest learning platform. ஸோ Unacademyயில் வந்து உங்களுக்கு பேட்ச் கோர்சஸ் போயிட்டுருக்கு. அதில் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் இருக்கும், exam preparation ku complete guidance, free test series, regular doubt clearing sessions, then weekly free mock tests will be available. So இமயம் தொடுன்ற batch, it is for SI exam, duration 6 months. Date எப்போ ஸ்டார்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, most of the batches வந்து 11th October and 13th October. So date and duration நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. படிக்கல் batch, it is for SI exam, duration 6 months. தென் குறிக்கோள் பேட்ச் அப்படின்றது குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்ச்சு. நெக்ஸ்ட்டு விதை பேட்ச், இட் இஸ் ஃபார் குரூப் 1 வேர் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே டியூரேஷன் 12 months. ஸோ இதோட ஸ்டார்டிங் டேட் வந்து 13th October ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் இலக்கு பேட்ச், இட் இஸ் ஃபார் குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ். ஸோ டியூரேஷன் 8 months இதுக்கு. தென் என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ டைமிங் நோட் பண்ணிக்கோங்க, 8 PM. செம்மொழி தேர்வு தொடர் அப்படின்றது வந்து இட் இஸ் ஃபார் தமிழ் லாங்குவேஜ்க்காக. தென் குரூப் 4 அண்ட் VAO எக்ஸாமுக்காக 6 PMக்கு டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. தென் குறிக்கோள் குரூப்க்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து சாட்டர்டே 7 PM. ஸோ ரேங்க் பேசிஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் இலக்கு பேட்சோட டெஸ்ட் சீரீஸ் இது 3 hours 200 questions. ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் போயிட்டுருக்கு. தென் சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. இது 6th to 10th ஸ்டாண்டர்டான சமச்சீர் புக்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். டியூரேஷன் இஸ் 90 minutes. ஸோ இது டைமிங் பார்த்துக்கோங்க, எவ்ரி மண்டே அண்ட் ஃப்ரைடே 7 AM onwards. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் சீரீஸும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் 3 PM and 6 PM வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ அண்ட் ப்ளஸுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயில் வந்து உங்களுக்கு லிமிட்டட் சிலபஸ், லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். PDF நோட்ஸும் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். டவுட் கிளியரிங் செஷன்ஸும் லிமிட்டடாக தான் இருக்கும். வேறு ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் சிலபஸ் கவராக இருக்கும். அன்லிமிட்டட் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, தென் அன்லிமிட்டட் PDF நோட்ஸ், ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அதே மாதிரி அதில் ஆர்டிக்கல் 32 பற்றி மட்டும் ஃபுல்லாக வந்து பார்த்துருந்தோம். இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு பார்ட் 3ல் வரும். அதே மாதிரி ஆர்டிக்கல் 12 to 35 தான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லி தமிழில் மீனிங், சமத்துவ உரிமை. ஸோ அதில் ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 14, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 15 வந்து நம்மளோட மதமோ, இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு பாகுபாடையும் நம்ம காட்டுறதை வந்து தடை செய்தல், இதுதான் வந்து ஆர்டிக்கல் 15. ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்றது ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 15 வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. எதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லை, எதில் பாகுபாடு இல்லை, நம்மளோட மதம் அதாவது ரிலீஜியன், தென் ரேஸ் இனம், அப்புறம் கேஸ்ட்,
அதாவது நம்மளோட ஜாதி, செக்ஸ், பாலினம் மற்றும் நம்மளோட பிறப்பிடம், கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ இதிலெல்லாம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல், அதுதான் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இந்த ஆர்டிக்கல் வருது. தென் ஆர்டிக்கல் 16 அப்படின்னும் போது நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலை வாய்ப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து சம வாய்ப்பளித்தல், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல், அதுதான் வந்து ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 18 என்ன சொல்லுதுன்னா, இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்கள், இராணுவ பட்டமோ கல்வியை சம்மந்தப்பட்ட பட்டங்கள், இதை தவிர வேறு எந்த பட்டத்தையும் நம்மளோட பேரில் வந்து நம்ம சேர்த்திக்க கூடாது அப்படின்றது. இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வருது. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் நம்ம பார்த்தது 5 ஆர்டிக்கல் 14 to 18. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் செகண்ட் என்ன இருக்குன்னா, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஸோ ஜென்ரலாகவே நமக்கு என்னென்னத்துக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுரிமை, அப்புறம் நம்மளோட திங்கிங், நம்ம யோசிக்கிறத நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் இல்லையா, அதுதான் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். நம்மளோட கருத்தை வந்து நம்ம தைரியமாக வந்து வெளிப்படுத்தலாம். பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அதுக்கப்புறம் அசம்பிளி, அமைதியான முறையில் வந்து கூட்டத்தை கூட்டுறது, தென் சங்கங்களை அமைக்கிறதா, ஒரு அசோசியேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஸோ ஒரு இடத்துலேருந்து நம்மளால் இன்னொரு இடத்துக்கு போகலாம், அதுக்கான ஃப்ரீடம் நமக்கு இருக்குது. நம்மளோட ரெசிடென்ஸு அண்ட் ப்ரொஃபஷன், நமக்கு வேணுன்ற தொழிலை வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆர்டிக்கல் 19 கீழே வருது. அதாவது எதுக்கு நமக்கு ஃப்ரீடம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இது எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 19 வந்துடுது. தென் ஆர்டிக்கல் 20 பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, இதுதான் வந்து ஆர்டிக்கல் 20. ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையும் அவங்கள வந்து தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கிறது, அதான் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ அஃபென்சஸ் என்னும் போது குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களோட உரிமையும் அவங்களோட தண்டனையிலேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சுதந்திரம், ஃப்ரீடமும் வந்து இந்த ஆர்டிக்கல் தருது. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 21, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, நம்மளோட லைஃப்பை, அதே சமயம் பர்சனல் லிபர்ட்டி, தனிப்பட்ட சுதந்திரம். தென் ஆர்டிக்கல் 21A, இது வந்து ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன், ஆர்டிக்கல் 21A அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 22 பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். ஒரு சில வழக்குகளில் மட்டும்தான் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான, அந்த தடுப்பு காவலில் வந்து வைக்கிறதுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு. ஸோ ஆர்டிக்கல் 20க்கும் 22க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 20 வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமையும் அவங்கள வந்து தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற உரிமையும் தான் வந்து ஆர்டிக்கல் 20. அதே 22 வந்து ஒரு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வந்து வைக்கிறதுக்கு எதிரான பாதுகாப்பு. ஸோ ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஃப்ரீடமில் வந்து 19, 20, 21, 21A, தென் ஆர்டிக்கல் 22, இதுலேயும் 5 ஆர்டிக்கல் இருக்குது, இதுலேயும் 5 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
சாரி எஸ் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 23ல பாருங்கள். அதாவது நம்ம வந்து ஒருத்தரை கட்டாய வேலை வாங்குதல், அப்புறம் கொத்தடிமை முறை இருக்கு இல்லையா, அது மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இது எல்லாமே வந்து ஆர்டிக்கல் 23ல வரும். கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், இது வந்து ஆர்டிக்கல் 23. அப்புறம் ஆர்டிக்கல் 24ல் வந்து குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கிறது. ஸோ ப்ராஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஃபேக்ட்ரிஸில் வந்து சில்ட்ரன் பிலோ 14 years அவங்கள வந்து ப்ராஹிபிட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது. இது வந்து ஆர்டிக்கல் 23 and 24. தென் ரைட் டு ரிலீஜியன். ஸோ ரைட் டு ரிலீஜியனில் ஆர்டிக்கல் 25 வந்து நம்ம வந்து எந்த ஒரு சமயத்தையோ ஏற்று அதை நம்ம வந்து பின்பற்றி அதை பரப்புகிற உரிமையும் வந்து நமக்கு இருக்குது அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 25ல் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றது. தென் ஆர்டிக்கல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபயர்ஸ். ஸோ அந்த சமயம் சார்ந்த விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி நிர்வகிக்கலாம், அதுதான் வந்து ஆர்டிக்கல் 26. தென் 27 வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். ஸோ நம்ம இப்போ ஒரு ரிலீஜனை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டாக்ஸஸை நம்ம பே பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். தென் நெக்ஸ்ட்டு 28 ஆர்டிக்கல் ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் வர்ஷிப் இன் சர்டைன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா, அதாவது ரிலீஜன் பேஸ் பண்ணியிருக்க எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் நமக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை அந்த கடவுளை கும்பிடுறதுக்கோ நமக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது. அதுதான் மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஆர்டிக்கல் 28ல் வருது. தட் இஸ் ரைட் டு ரிலீஜியன் கீழே உங்களுக்கு 4 ஆர்டிக்கல் இருக்குது, 25, 26 and 28. 25, 26, 27 and 28 ஆர்டிக்கல். ஸோ இது எல்லாமே வந்து ரைட் டு ரிலீஜியனில் வருது. நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். இது பார்த்திங்கன்னா மைனாரிட்டிஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் தான் வந்து இந்த 29 and 30. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ சிறுபான்மையரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரம் இது எல்லாத்துக்குமே பாதுகாப்பு தருது. அதே ஆர்டிக்கல் 30 வந்து ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ மைனாரிட்டிஸ்க்கு வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை ஆரம்பிக்கிறதுக்கோ அதை வந்து நிர்வகிக்கிறதுக்கோ அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதுதான் வந்து ஆர்டிக்கல் 30. தென் ஆர்டிக்கல் 32 வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகே, இட் அலோஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் redressal for the violation of their fundamental rights. ஸோ ஒரு தனிப்பட்டவரோட இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே பாதுகாக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு ஏதாவது கிடைக்காம இருந்தால் நம்ம வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணி நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால் வாங்க முடியும். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 32ல் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிக்கல் 31 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஆர்டிக்கல் 31. அது வந்து நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருந்தது. பட் அண்டர் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 வந்து இதை வந்து லீகல் ரைட்டில் வந்து
எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தட் இஸ் அண்டர் ஆர்டிக்கல் 300A இன் பார்ட் 12 வந்து இப்போ இருக்கிறது. ஸோ அதனால் ஆர்டிக்கல் 31 வந்து இதில் இல்லை. அது வந்து ஆர்டிக்கல் 31 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஸோ இந்த 6 டிவிஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த டெலிகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.